நன்றி அம்மா. சீனி சம்பலா, கட்ட சம்பல் மாசியெல்லாம் போட்டிருக்கா. அருமை அருமை அருமை, பார்க்கவே வாய் வருது. அப்போ பிறகு மட்ட சம்பளமா? மட்ட சம்பளம். இப்போ நீங்கள் ஒரு தடவை சாப்பிட இல்லையா? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? நன்றி நன்றி, அருமை. அப்போ முட்டை அப்பமும் சம்பலும் அந்த மாதிரி. இப்போ இனி ராஜன்னையும் டொரண்டோவில் இருக்க விட மாட்டாங்க போடாக்கு. நீங்கள் வீக்கெண்டு மினிமல் வீட்டை இருக்கீங்களா போடாக்க? சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்கு அண்ணா. நார்க்க சொக்கத்துக்கு கொண்டு அருமை அருமை. அப்படிதான் மணியாக இருக்குன்னு சொல்லிவிடுவேன் ஊரில். அவ்வளோ வார்த்தையிலும் உங்களுக்கு போடணும் போல இருக்கா. மணியாக இருக்குது, தொங்கலாக இருக்குன்னு வினவா. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு செட்டிங்கில் உண்மையாக சாப்பிடல உண்மையாக எங்களுக்கு அந்த விருந்தண்டு சொல்கிறது இருக்குல்ல, அது சமைச்சு அந்த நேரத்தில் கொடுத்து அதை பார்த்து எங்களுக்கு வாய் ஊறி சமைக்கல அந்த வாசம் வந்து தண்டு அப்போ தான் அந்த நொதியங்கள் எல்லாம் சுரந்து அதுதான் உண்மையாக விருந்து. நாம் உடனே கடையில் வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்றது வந்து அது என்னது அந்த நேரத்துக்கு வயிற்று பசிக்கு போயிடும். இது வந்து எல்லாத்துக்கும் ரெண்டும் இதுதான் நல்லா இருக்குது. உண்மையாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அருமை அண்ணா, நல்லது. ஒரு நாளைக்கு நீங்கள் இங்கே இதுக்கு போடையில் இந்த வீடியோ காணி சொல்லல, ஒரு நாளைக்கு நீங்கள் ஹாப்பர் செய்யுங்க, நான் இசை விருந்து செய்வோம். நீங்கள் நாவுக்கு கண்ணுக்கு எல்லாம் விருந்து நீங்களும் வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை போட்டுட்டு நம்மளோட கிருபாண்டையோட பஸ் ட்ரீம் லைன் பஸ் இருக்குது. அவர் பெருசாலாம் சார்ஜ் பண்ண மாட்டார். அவரும் ஒரு நல்ல அருமையானார். அங்கேருந்து பஸ்லேயே வந்து இங்கே கொப்பரெல்லாம் சாப்பிடு எல்லாம் அட்டாசம் பண்ணிட்டு மியூசிக் குரூப் எங்கள் கூட்டின்னு வந்தோம்டா. இந்த லைஃபாக மியூசிக் அடிக்கிறது எனக்கு சரியான விருப்பம். இந்த இதில் பாடுறது என்னது கரையோக்கியில் பாடுறது அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதோட மியூசிக் இதாக ரைட். அப்போ எல்லாம் நல்லா இருக்குமே. இது என்னது இப்போ நான் ப்ராப்பர்ட்டியை கட்டி கொண்டு சாப்பிட்றதா அல்லது நீங்கள் காசை கட்டி கொண்டு என்னது எல்லாத்தையும் கொண்டு போகிறது அந்தந்த நேரம் என்ஜாய் பண்ணினோம்னா எங்களுக்கும் வருத்தங்கள் குறைஞ்சும் இருப்போம், நல்லா இருப்போம். மக்களே, இது ராஜன்னா அவர் கொப்பர் ஹீட்டரிங் எல்லாம் செய்கிறவர். அதாவது அப்பம் நீரை வந்து லைஃப்பில் எல்லாம் சுட்டு கொடுக்குறவர். அப்போ உங்களோட வீட்டு தேவைகளுக்கு அவரை கூப்பிட்டு அவரே உங்களுக்கு எல்லா சாப்பாடுகளையும் வந்து சுட சுட செய்து தருவார். கொத்தரொட்டி போடுவார், அப்பம் போடுவார், பாஸ்தா போடுவார். நீங்கள் நினைக்கிறத கையில் அப்படியே செய்து தருவார். ரெண்டு முட்டை அப்பமாண்ணா. உங்களை பேர் ராஜ். வா, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், முட்டை அப்பம் அந்த மாதிரி செய்திருக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக மொரண்டு இருக்குது. இங்கே சம்பல் செய்து வச்சுருக்கிறேன். சம்பல் இங்கே சின்ன சின்ன இதுகளெல்லாம் போட்டிருக்கிறார். மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறார். அருமை இருக்கு. நம்ம வேறு மக்களை வந்துருக்கீங்கன்னா இன்னும் நண்பர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இடம் பிடிக்குதா அண்ணா? வீடியோ எடுக்கிறேன். ஓகேயா? ஆடுகள் என்ன சொல்லிச்சு? ஜியா, அப்போ நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்க. இப்போ ராஜன்னையாக்கள் இங்கே வந்து தங்கி இருக்கணும். கோழியல் முட்டை போடுது. கோழி கூட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி மயில் கூட்டுக்குள்ளே போய் மயில் எடுத்துன்னு வந்துருக்கிறார் ஜசோண்ணா. தமிழ் படங்களில் மயிலரை வந்து ஒரு காதலுக்கு குறியீடாக பாய்ப்பாங்க. அப்போ துணைவியாட்டுக்கு கொண்டே கொடுங்க. இங்கே ராஜன்னா முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக உடனே நேற்றுட்ட முட்டையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ இன்றைக்கி உடனே ஒரு முட்டை கோப்பிலாம் அடித்து குடிக்க போகிறீங்களா? முட்டை அப்பம் போட போகிறீங்க.